ராஜன் இந்த பூமியெல்லாம் இசைவார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் எ ரேஸ், அது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிள்ல சொல்லிருக்கு, நிற்கிறவன் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நிற்கிறவன் விழுவான். ஸ்டாண்டிங் பொசிஷன் நெக்ஸ்ட் ஃபாலிங் பொசிஷன். நிற்கிற வாழ்க்கையில we are runners. பைபிள்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும் போது, நான் வீணாக, அதாவது 2:2 நான் ஓடுகிறதும் வீணாய் போகாத, பாருங்க, ஓடுகிறதும் வீணாய் போகாதபடிக்கு என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 29-24 வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஓடி அந்த யார் ஓட்டத்தில் முதலாவது போய் அந்த இடத்தை பிடிக்கிறார்களோ அவர்கள் வெற்றியை பெறுவார்கள். நீங்கள் அந்த பந்தயத்திலே வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்க? பிரைஸ் காட். இந்த இடத்தில் பார்க்கிறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். The winners in the race are honored with praise. ஓட்ட பந்தயத்தில் ஓடி வெற்றி பெற்றவர்கள் பரிசுகள் பெற்று அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. பவுல் தன்னுடைய காலத்தில் ஆண்டவருக்காக இந்த கிறிஸ்டியன் ரேஸ்ல ஓடி ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் கோல்ட் மெடல் பெற்றவர். பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை I have finished my course successfully. 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறார், ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன், என் நீதியின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லும் போது அந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார். பவுல் மட்டுமல்ல, நமக்கு முன்னே நிறைய பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் இந்த ஓட்டத்தை ஓடி கனப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இந்த எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். We are surrounded by so great cloud of witnesses. நமக்கு முன்பாக யோசுவா ஓடினார், மோசே ஓடினார், ஆபிரகாம் ஓடினார், பவுல் ஓடினார். ஓடி கர்த்தரிடத்தில் பரிசை பெற்ற அத்தனை பேரும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு they are good coaches, trainers. அவர்கள் வாழ்க்கையினாலும் வார்த்தையினாலும் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு நீங்க இப்படி ஓடுங்க என்ற தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு யோசேப்பின் மூலமாய் இச்சைகளுக்கு எப்படி விலகி ஓட வேண்டும் என்று ஜோசப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு குட் லெசனா இருக்கிறது. Through his life, Joseph has a good coach, trainer to the Christians who are running in this race. ஓடக்கூடிய இந்த ஓட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் ஓடி முடித்தவர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையினால வார்த்தையினால இன்றை நமக்கு நல்ல பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பயிற்சியை கொடுத்தது மட்டுமல்ல, எப்படி இந்த ஓட்டத்தில் நாம் ஓடுகிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Paul was a runner. He was a gold medalist
in this running race. ஆகையினா இப்போ அவரு நமக்கு நல்ல ஒரு குட் கோச்சா இருக்கிறார். கிரிக்கெட் கோச்சஸ் இருப்பாங்க, சிலருக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து உருவாக்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த பிளே கிரவுண்டில் போய் விளையாடும் போது எத்தனை கோல் அடிக்கிறாங்க, எப்படி மட்ட வீசுகிறார்கள் என்று யாரால் கோச்சு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை உற்று என்ன செய்வாங்க? இப்போ டெண்டுல்கர் ஒரு பெரிய மாஸ்டர், அவருக்கு ஒருவர் நல்ல கோச்சு கொடுத்தார். அவர் விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டிலையும் அவர் எப்படி விளையாடுகிற இளமையிலே அவர் எப்படி விளையாடுவார் என்பதை பார்ப்பதற்காக அந்த கோச் அந்த கேம்ல போய் பார்த்து கொண்டிருப்பார். ஸோ அதிலே அவர் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி அவர்களை உருவாக்குவார். ஸோ இது போல அப்போஸ்தலனாகிய பால் ஓடி கோல்டு மெடலிஸ்ட் பெற்ற அவர் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு எப்படி ஓடணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை அதையெல்லாம் எப்படி சரிப்படுத்தணும் என்ற நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த எபிரேய சபை விசுவாசிகள் ஒன்ஸ் அப்பான் டைம் நல்லா ஓடினாங்க. பட் அவருடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள், அவர்கள் கேட்ட துர்போதனைகள், ஆண்டவரிடத்தில் வந்த சில அவர்கள் வாழ்க்கை சீர்கேடு நிமித்தம் கர்த்தர் கொடுத்த சிற்றைகள், இவர்களை சிற்றையில் திருந்திருக்கணும். ஆனால் திருந்துவதற்கு பதிலாக அவர்கள் கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகினாங்க, ஜெப வாழ்க்கையை விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டிய ஒர்ஷிப்பு ஆராதனைக்கு வருவது, சபை கூடுதல், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டாங்க. அதான் கைகள் நெகிழ்ந்து விட்டது, முழங்கால்கள் தளர்ந்து விட்டது, சின்ன சின்ன தவறுதலின் பாதையில் போனாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் திரும்பவும் ஸ்ட்ரென்தன் யுவர் ஸ்தோத்திரம் லைஃப், திரும்ப ஓட வாங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாங்க, கடவுள் வைத்திருக்கிற பரிசை பெறுவதற்கு ஓட்டத்தை விட்டு விலகி போன நீங்க திரும்பவும் குணமாகி இந்த ஓட்டத்தில் ஓட வாங்க என்ற அழைப்பை அந்த பவுல் அந்த சபையின் மக்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் காட். நாம் எப்படி ஓட வேண்டும் என்று முதலாவது எழுதியிருப்பதை, முதலாவது அவர்கள் டல்லாவதற்கு, லேம் கிறிஸ்டியனா மாறுவதற்கு ரீசன் என்ன என்பதை பார்த்தோம். இரண்டாவது, எப்படி கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடணும். How do we run in the Christian race? எப்படி ஓடணும் என்று சொல்வோம் என்றால், எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்யணும்? எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். Let us run in this race with patience. பொறுமையுடன் ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில், உலக பிரகாரமான ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடியவங்கெல்லாம் தங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி வேகமாக என்ன செய்வாங்க? பைபிளில் வேகமாக ஓடின மனிதன் யார் என்று கேட்டால் சிலர் சொல்ல முடியும், வேகமாக ஓடுவார்கள். கிறிஸ்டியன் ரேஸ் இஸ் நாட் 100 மீட்டர் or 1000 மீட்டர் ரேஸ். இட் இஸ் a long life race. வாழ்நாளெல்லாம் நீண்ட கால ஓட்டம், நீண்ட பயண ஓட்டம், ரொம்ப லாங் மரத்தான். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நீண்ட தூரம் ஓடுகிறவங்க நிதானமாக ஸ்லோலி ஓடி கடைசியில் வேகத்தை ஆரம்பித்து பந்தய லெக்கை அடைவார்கள். 100 மீட்டர்னு சொன்னால் ஓடக்கூடிய வேகமாக ஓடுவார்கள். கிறிஸ்டியன் ரேஸ் இஸ் நாட் ஏ 100 மீட்டர் or 1000 மீட்டர், லைஃப் லாங் ரேஸ். ஆகினால நிதானமாக ஓடி லாஸ்டில் தான் வேகத்தை என்ன செய்யணும்? கூட்டணும். ஆனால் சிலர் ஆரம்பத்தில் வேகத்தை காட்டி முடிய போகக்கூடிய நேரத்தில் சோர்ந்து போய் தளர்ந்து என்ன செய்தாங்க? நின்று விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு கதை தெரியும், சின்ன பிள்ளைகளுக்குள்ள கதை, முயலும் ஆமையும். முயல் ஓட்டப்பந்தயத்தில் வேகமாக ஓடி ஓட்டத்தில் களைத்து போய் நல்ல ஒரு நீர் தண்டையில் நல்ல படுத்து களைத்து தூங்கி விட்டது. அது நினைத்தது, ஆமை வர இன்னும் ஒரு நாள் ஆகும், நம்ம வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம் என்று சொல்லி களைப்பில் படுத்தது அப்படியே தூங்கி விட்டது.
அந்த ஆமை ஓடி ஓடி நிதானமா ஓடி ஓடி அந்த இலக்கை அடைந்தது. அந்த ஆமை முடிசூட்டப்பட்டது. மிருகங்கள் பறவைகள் மத்தியிலே ஆமை ஸ்தோத்திர ஓட்டத்தில் பந்தய பொருளை எட்டினது என்று சொல்லி அதுக்கு பாராட்டு நடந்தது. அப்பந்தான் வேகமா ஓடி களைத்து போய் பரிசை பெறக்கூடாமல் போன முயலுக்கு பெரிய ஏமாற்றம் வந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்பீடா எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய நிலையில் உற்சாகமா இருப்பாங்க. வர 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 மாமி என்று சொல்வது போல இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் எல்லாம் உற்சாகம். நம்முடைய உற்சாகம் கடைசியில தான் வரணும், லாஸ்ட்ல தான் வரணும். ஆகையால் நிதானமாய் என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க? ஓட வேண்டும். நிதானமாய் ஓட வேண்டும், பொறுமையாய் ஓட வேண்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.